வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல் 1ல் இருக்கிற உரைநடை பகுதி, தேவநேய பாவாணருடைய தமிழ் சொல்வளம். இது சொல்லாராய்வு கட்டுரைகள் அப்படிங்கிற தொகுப்பிலிருந்து இந்த தமிழ் சொல்வளம் அப்படிங்கிறது நமக்கு பாடப்பகுதியாக இருக்குது. இதில் இவர் நாட்டு வளத்தையும் சொல் வளத்தையும் அழகாக கொடுத்துருப்பாரு. நிறைய அடியின் பெயர்கள், கிளை பெயர்கள், இலை பெயர்கள், குலை பெயர்கள், பழத்தோலின் பெயர் வகைகள், மணிப்பெயர் வகை, இளம் பயிர்களுடைய பெயர்கள், இது பல சொல் வகைகள் உள்ள இருக்கும். நம்மளுக்கு இன்டீரியர் 1 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இந்த தெரியுமாங்கிற பகுதி, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. இந்த மாநாட்டுடைய முதல் மொழியும் தமிழ் தான். இது 1 மார்க்ஸில் நம்மளுக்கு எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த அடியின் பெயர் வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த அடி பெயர் வகைகள் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ நெல் கேழ்வரகு, இந்த அடி பெயர் இருக்கு இல்லையா, இந்த நெல் கேழ்வரகுக்கு என்ன பெயர்? தாள். கீரை வாழைக்கு தண்டு, நெட்டி மிளகாய் செடிக்கு கோல். இந்த மாரி பெயர் வகைகள் நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி கரும்புக்கு களி, மூங்கிலுக்கு களை, புளி வேம்பிட்ட உள்ள மரங்களுக்கு அடி. கிளை பெயர் வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த மரத்திலிருந்து பிரிஞ்சு போகுது இல்லையா, இதுக்கு அப்படி அழகாக பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட்டில் அந்த இருக்க பேருக்கு கிளைக்கு பேர், அதை உள்ள ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் கவை. அந்த கவையிலிருந்து பிரிஞ்சு அப்படியே மேலே கொம்பு அல்லது கொப்புன்னு சொல்கிறாங்க. அந்த கொப்புலேருந்து அப்படியே போகிறது கிளைன்னு சொல்கிறாங்க. ஸோ கிளையிலிருந்து பிரிகிறது தான் சினை, சினையிலிருந்து பிரிவது போத்து, போத்திலிருந்து பிரிவது குச்சி, குச்சியிலிருந்து பிரிவது இனுக்கு. இது அழகாக பாவாணர் நம்மளுக்கு எடுத்து காட்டியுள்ளார் அப்படின்னு தான் நம்மளுக்கு பாடத்தில் இருக்குது. அடுத்து இலை பெயர் வகைகள் அப்படின்னா, அதாவது வேப்ப இலைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, புளி வேம்புக்கு இலைனும், நெல் புல்லுக்கு தாளுனும், சோளம் கரும்புக்கு தோகைனும், தென்னை பனைக்கு ஓலை அப்படின்னு பேரும் நம்மளுக்கு வழங்கப்படுது. ஸோ இந்த பழத்தோலின் பெயர் வகைகளில் 1 மார்க் கொஷின் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழத்தோல் வகை இருக்கு இல்லையா, அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா தொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மேற்பகுதியாக இருக்கு இல்லையா, திண்ணமாக இருக்கிற தோல் வன்மையாக இருந்துச்சுன்னா அதை ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க. முழுச்சுரையின் ஓடு, குடுக்கை, தேங்காய் நெற்றியின் மேற்பகுதியெல்லாம் மட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம 1 மார்க் கொஷின்ஸ்க்கு நம்ம இதை பார்த்துக்கணும். அடுத்து இந்த மணிப்பெயர் வகை அப்படின்னு பார்க்கும்போது, தானியங்கள் இருக்கு இல்லையா, இந்த தானியங்களில் உள்ளே இருக்கிற அந்த விதைகளுக்கு பேரெல்லாம் அந்த இதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த நெல் புல் அப்படிங்கிற கம்பு முதலியான தானியங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் கூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூலவாணிகன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அவரை உளுந்துக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா பயிர் வகைகள். வேர்க்கடலை, கொண்டக்கடலை, அதுலேயே இருக்குது கடலை. கத்தரி, மிளகாய், இந்த மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விதை போட்டால் தான் வளரும்னு சொல்லுவாங்க, அந்த விதை. புளி, காஞ்சிரை, இந்த காஞ்சிரைனா நச்சு மரம், சரிங்களா, இதுக்கு பேர் காள். வேம்பு, ஆமணக்கு, இதுக்கு பேர் முத்து. மா, பனை, கொட்டை. தென்னை, தேங்காய். அவரை துவரைக்கலாம் இது முதிரை. இது லாஸ்ட்டு இப்போ ஒரு டிஆர்பி கொஷினில் கூட இது கேட்டிருந்தாங்க. இந்த முதிரை அப்படிங்கிற கொஷின் கூட நம்மளுக்கு வந்துருந்துச்சு. இளம் பயிர்களின் பெயர் வகை அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு தாவரங்களுடைய இளம் பருவத்தை சொற்கள் மூலமாக தான் தெரியுது. அப்போ நெல், கத்தரி இதுக்கு என்ன இளநிலைன்னா நாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மா, புளி, வாழை, இந்த இளநிலைக்கு கன்று அப்படிங்கிற பெயரும் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது இன்டீரியர் 1 மார்க்ஸ் கொஷினில் கேட்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், பிள்ளை, தென்னம்பிள்ளை இருக்குல்ல, தென்னத்துக்கு பிள்ளைனும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் பனை மரத்துக்கு இருக்குல்ல பார்த்தீங்களா, பனையோட இளம்பெயர்கள் என்னென்னா மடலி அல்லது வடலி அப்படிங்கிற பேரும் நம்மளுக்கு இன்டீரியர் 1 மார்க்ஸில் கேட்கலாம். அடுத்து இந்த பல சொல் வகைகளில் நிறைய வகைகளில் நம்ம பார்த்துட்டே வந்துட்டோம். இந்த இளம்பெயர் வகைகள், தானியங்களின் பெயர் வகைகள், பழத்தோலின் பெயர் வகைகள். இந்த பழத்தோலின் பெயர் வகைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரொம்ப மெல்லிய பகுதிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னென்னா தொழி அப்படின்னு சொல்கிறாங்க. திண்ணமாக இருக்கிறதுக்கு பேரும் வன்மையாக இருக்கிறதுக்கு பேரும் ஓடுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு தொழினும், ரொம்ப வன்மையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஓடுன்னு சொல்கிறாங்க. அது அந்த முழுச்சுரையின் ஓடு, குடுக்கை, அதாவது தேங்காயோட நெற்றியின் மேற்பகுதியெலாம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மட்டை அப்படின்லாம் பேர் வழங்கப்படுறாங்க. இது நம்மளுக்கு 1 மார்க் கொஷின்ஸில் நம்மளுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ இந்த நூல்வெளியில் பார்த்தீங்கன்னா, பாவாணருடைய அடைமொழி பெயர், அதாவது மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகமாக வச்சுக்கணுன்றதுக்கு வேணால் ஒரு சின்ன ஹிண்ட் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே பாவமாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி மொழி ஞாயிறு பாவாணர். அதே மாதிரி இவருடைய சொல்லாராய்வு கட்டுரைகள் அப்படிங்கிற தொகுப்பு நம்மளுக்கு தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற பகுதியில் நம்மளுக்கு பாடமாக இருக்குது. இவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அப்படிங்கிற அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். அதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். உலகத்தமிழ் மாநாடு கழகத்தை நிறுவி இவர் உலகத்தமிழ் மாநாடு கழகத்துக்கு நிறுவி தலைவராகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் ஒரு இன்டீரியர் 1 மார்க்ஸ்னா, எத்திசையும் புகழ் மணக்க,
இந்த போர்ச்சுகீசிய நாட்டுடைய தலைநகர் லிஸ்பன் அப்படிங்கிறதுல 1554 காற்றிலா அப்படிங்கிற நூல் தான் முதல்ல தமிழ் மொழியில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இது நம்மளுக்கு இன்டீரியர் 1 மார்க்ஸ் கொஸ்டினில் வரலாம். எந்த வடிவில் அச்சடிக்கப்பட்டது அப்படிங்கிறது கொஸ்டினாக இருக்கலாம். ரோமன் வடிவில், இரு வண்ணங்கள், அதாவது பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, பட் இந்த புது புக்கில் கொடுக்கல, அதனால் ஆனால் இரு வண்ணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ் மொழி தான் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இங்கே கொஸ்டினாக இருக்குது. நன்றி.